தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து நிகழ்ந்த கிட்னி விற்பனை மற்றும் பணம் மோசடி வழக்கு குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைந்திருக்கிறார். ஜான் மைக்கேல், இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக நமது நியூஸ் 7 தமிழில் செய்திகள் வெளியிட்டதன் எதிரொலியாக மருத்துவ குழுவினரும் அங்கு சென்று ஆய்விலும் ஈடுபட்டனர். இடைத்தரகரை ஒருவரை கைது செய்வதற்கும் அங்கு முயற்சிகள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதியில் செயல்படக்கூடிய விசைத்தறி தொழிற்கூடங்களில் ஏராளமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு இடைத்தரகர்களும் அவர்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக நமது தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதன் விளைவாக மாவட்ட சுகாதார துணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையில் அடங்கிய குழுவினர் தற்பொழுது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இடைத்தரகர் மோகன் பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் இடைத்தரகர் ஆனந்தன் திமுகவில் தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறார். அவர் தற்பொழுது தலைமறைவாக உள்ளார். அவரை தீவிரமாக தேடும் பணியில் பள்ளிப்பாளையம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒரு பக்கம் காவல்துறையினுடைய நடவடிக்கை இப்படி இருக்கும் சூழலில் சென்னையை சேர்ந்த மருத்துவ குழுவினர் தற்பொழுது பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதிகளில் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் மறைமுகமான விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். அதாவது அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்களுடைய உடல்நிலை என்னவாக இருந்தது, எதற்காக அவர்கள் தங்களுடைய சிறுநீரகத்தை விற்பனை செய்தாங்க, இது போன்ற தகவல்களை அவங்க தீவிரமா திரட்டிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக காவல்துறையினர் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆனந்தனை கைது செய்தால்தான் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு எத்தனை இடைத்தரகர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் முழுமையாக வெளியே வரும். இது மட்டும் இல்லாமல் விசைத்தறி தொழிலாளர்களுடைய ஏழ்மை நிலையை குறிவைத்துதான் இது போன்ற நடவடிக்கைகள் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இதன் காரணமாக தமிழக அரசும் இதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜான் மைக்கேல்.